வணக்கம். இந்த காணொளி எதற்காக என்றால், நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் ராமாபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட இந்த ஏரி இது பார்த்திங்கன்னா, இதுக்கு அருகாமையிலே பருத்திப்பள்ளி என்கிற கிராமத்தின் வழியாக திருமணிமுத்தாறு பயணித்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட இந்த இடத்திற்கு இது சற்று ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த திருமணிமுத்தாறு பயணித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதற்கு திருமணிமுத்தாறுடைய நீர் வரத்து இல்லை. திருமணிமுத்தாறு நீரானது பார்த்திங்கன்னா, ஏற்காட்டில் உற்பத்தியாகி சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் உற்பத்தியாகி நாமக்கல் மாவட்டம் நஞ்சை அடையாறு என்ற பகுதியில் கலந்து விடுகிறது. ஆனால் அந்த தண்ணீரை காவேரி ஆற்றில் கலந்து கடலில் வீணாக கலக்குது ஒழிய விவசாய பெருமக்களோ அல்லது நிலத்தடி நீரோ பாசன வசதிகளோ அல்லது கால்நடைகள், இங்கே பார்த்திங்கன்னா கால்நடைகள் அதிகமாக ஆடுகள்லாம் மேய்ந்து கொண்டு இருக்குது. அங்கே சின்னதாக ஒயிட் கலர் தெரிந்து பாருங்கள். அது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வெள்ளை நிறத்தில் தெரியுது ஆடுகள் தான். ஆடுகள் மாடு மேய்த்தல் தொழில் இங்கே சிறப்பாக நடந்து வருது. இந்த ஏரியில் பார்த்திங்கன்னா, இந்த ஏரிக்கு நீர் வரத்து இல்லை. அந்த தண்ணியை வீணாக கொண்டு காவேரியில் கலந்து கடலில் கலக்கிற அந்த நீரை இங்கே என்ன பண்ணலாம் கேட்டால், ஒரு அதிகபட்சம் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் ஒரு பருத்திப்பள்ளி ஏரி 350 ஏக்கர் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரி. அந்த ஏரியை கொஞ்சம் கரையை உயர்த்தி நீர்த்தேக்கமாக மாற்றி அந்த நீரை இங்கே கொண்டு வரணும்னா கண்டிப்பாக கொண்டு வரலாம். ஆனால் அதுக்கு அரசாங்கம் தான் அதுக்கு முயற்சி எடுக்கணும், அதுக்கான நிதியை ஒதுக்கணும் அப்படின்றது நம்மளுடைய வேண்டுகோள். அதற்காகவே இந்த சமூக ஆர்வத்தின் பேரில் இந்த காணொலியை நாங்கள் பதிவிடுறோம். வேறு ஒன்றும் இல்லை. பார்த்திங்கன்னா, இந்த ஏரி ஒரு நல்ல அமைதியாகவும் இருக்குது. மக்கள் மேய்ச்சல் தொழில் மற்றும் இங்கே விவசாயத்துக்கு பயன்படுத்துறதுக்கான போதுமான வசதி கிடையாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அந்த கரைகளை அங்கே உயர்த்தினா அந்த நீரானது இங்கே கண்டிப்பாக இந்த ஏரிக்கு சென்றடையும். இதுக்கு ஏரி மேடான பகுதி, அது தாழ்வான பகுதி என்பதால் அந்த கரையை உயர்த்தி அது நீர்த்தேக்கமாக மாற்றினா அந்த தண்ணி ரிவேர்ஸில் இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது நம்மளுடைய கருத்து. நன்றி.